துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் உறவினர் தலையீடு அதிகரித்திருக்கும் உங்களுக்கு துலாம் ராசிக்கு 3ஆம் மற்றும் 4ஆம் வீடுகளில் ஏற்படும் கிரக மாற்றங்களால் உங்கள் குடும்ப விஷயங்களில் தூரத்து உறவினர்கள் அல்லது பங்காளி சந்தைகள் போன்ற தேவையற்ற தலையீடுகள் அதிகரிக்கும். அவர்கள் உங்களின் நலன் விரும்பி போல் நடித்து குடும்பத்திற்குள் பிரிவினையை உண்டாக்க முயல்வாங்க. அந்தரங்கள் உள்விளைவுகள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் தூண்டிவிடும். அதுவும் இல்லாமல் சமரச முயற்சி தோல்வி அடைந்து விட்டிருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சண்டையையும் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்ற உங்கள் எண்ணத்திற்கு தற்போதைய கிரக நிலைகள் முட்டுக்கட்டையை போடும். நீங்கள் இறங்கி சமாதான கொடியை பிடித்தாலும் எதிர் தரப்புல இருப்பவங்க உங்களின் பலவீனமாக அதை எடுத்துக்கொண்டு மேலும் உங்களை வம்புக்கு இழுப்பாங்க. அந்தரங்கம் உங்களுக்கு ரொம்பவுமே இருந்திருக்கும். ஈகோ எனப்படும் அகந்த இரு தரப்பிலுமே தலை தூக்குவதால பேச்சுவார்த்தைகள் பாதியிலேயே முடியும். உங்களின் நல்லெண்ணம் அசிங்கப்படுத்தப்படும் போது இனி இவர்களோடு பேசி பயனில்லை என்ற முடிவுக்கு நீங்கள் வர நேரிட்டிருந்திருக்கும். அது உங்களுக்கும் சரி மற்ற உறவினர்களுக்கும் சரி உங்கள் ஈகோ ரொம்பவும் தலை தூக்கும் போதால பேச்சுவார்த்தைகள் பாதியிலேயே முடிந்து விட்டிருந்திருக்கும். இவங்களோட பேசி பயனே இல்லைங்கிற முடிவுக்கு நீங்கள் வர தொடங்கி இருந்திருப்பீங்க. மனக்கசப்பு நீண்ட காலமாகவே தொடர்ந்து இருந்திருக்கும் உங்களுக்கு. ராகு மற்றும் சனியின் தாக்கம் துலாம் ராசிக்கு இருக்கும்போது மனஸ்தாபங்கள் உடனே முடிவுக்கு வராது. ஒரு சிறிய வாக்குவாதம் கூட மனதிற்குள் ஆறாட வலுவாக மாறி நீண்ட நாட்களுக்கு பேசாமல் இருக்கும் சூழ்நிலையை உருவாக்கியிருந்திருக்கும். ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்நியர்களைப் போல வாழ வேண்டிய கட்டாயம் வரலாம். இந்த நீண்ட கால மனக்கசப்பு உங்கள் உடல் நலத்தையும் அன்றாட வேலைகளில் உங்களின் கவனத்தையும் சிதறடிக்கும். மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அது நீங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்நியரை போல வாழ வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வர நேரிட்டிருக்கலாம். அது மட்டுமல்லாமல் நீண்ட கால மனக்கசப்பு உங்கள் உடல் நலத்தையும் அன்றாட வேலைகளில் உங்களை கவனத்தையும் சிதறடிக்க வேண்டியிருக்கும். மனம் அழுத்தம் உங்களுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருந்திருக்கும். குடும்ப மரியாதையை குறித்த கவலை அதிகரித்திருந்திருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு சமூகத்திலும் குடும்பத்திலும் தங்களின் கௌரவத்திற்கு எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் எப்போதும் அதிகம் இருக்கும். ஆனால் 10ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீட்டின் பலவீனத்தால் குடும்ப உறுப்பினர்களின் சில தவறான நடவடிக்கைகளால் குடும்பத்தின் கௌரவத்திற்கு பங்கம் வருமோ என்ற பயம் உங்களையே உலுக்கியிருந்திருக்கும். அது ஊரார் என்ன சொல்வார்களே என்ற பயத்திலேயே நீங்கள் வாழ வேண்டியிருந்திருக்கும். இதனால தேவையில்லாத பதற்றமும் அசிங்கப்பட்டு விடுவோமோ என்ற தாழ்வு மனப்பான்மையும் உங்களை ஆட்கொண்டிருக்கும். அது ஊராட்கள் என்ன சொல்லுவாங்களோ என்கிற பயமே உங்களை வாழ வேண்டி இருந்திருக்கும் பயத்தாலேயேவும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பதற்றமும் அசிங்கப்பட்டு விடுவோமோ என்ற தாழ்வு மனப்பான்மையும் உங்களை ஆட்கொண்டிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இதில் எப்படி இருக்குன்னு ராசியில் நீங்கள் உங்களோட பங்கம் கௌரவத்துக்கும் எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் எப்போதுமே உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களோட சில தவறான நடவடிக்கையால் குடும்பத்துக்கு கௌரவத்திற்கும் பங்கம் வந்துடுமோங்கிற ஒரு பயம் உங்களை ரொம்பவே உலுக்கி இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மனசுக்குள்ள ஆறாத வலுவாகவே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு. நீண்ட நாட்களாக பேசாமல் இருக்க சூழ்நிலையே உங்களுக்கு உருவாயிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும். பாக்கியஸ்தானம் எனப்படும் 9ஆம் இடத்தின் வலிமையாலும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தின் பலத்தாலும் தெய்வ அனுகூலமும் முன்னோர் ராசியும் அரணாகவே அமையும்.
வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்போம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும்போது, எங்கிருந்தோ ஒரு கரங்கள் நீண்டு உங்களை காப்பாற்றும். அது உங்களுக்கு முன் பின் தெரியாத நபராக இருக்கலாம், அல்லது பல வருடங்களாக பேசாமல் இருந்த பழைய நண்பராக கூட இருக்கலாம், அல்லது ஒரு ஆன்மீக குருவாக கூட இருக்கலாம். நீங்கள் துளியும் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து கிடைக்கும் இந்த ஆதரவு உங்களுக்கு மலை போல பாதுகாப்பாகவே அமையும். சில நேரங்கள்ல சட்ட சிக்கல்கள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சிக்கும்போது தற்செயலாக உங்களை காப்பாற்றக்கூடிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இது உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாகவும், நீங்கள் மனதார வணங்கும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமாகவும் உங்களின் வாழ்க்கையில் செயல்படப் போகிறது. அது நீங்கள் முன்பின் தெரியாத நபரா இருக்கலாம், அல்லது பல வருடங்களா பேசாம இருந்த பழைய நண்பராக கூட இருக்கலாம், அல்லது ஒரு ஆன்மீக குருவாக கூட இருக்கலாம். அவங்கலாம் நீங்க துளியும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கிடைக்கிற அந்த ஆதரவு உங்களுக்கு மலை போல பாதுகாப்பாகவே அமையப் போகிறது. சில நேரங்கள்ல சட்ட சிக்கல்கள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சிக்கும்போது தற்செயலா உங்களை காப்பாற்றக்கூடிய நண்பர்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். ஜோதிட குடும்ப ஒற்றுமை உருவாகும் உங்களுக்கு. குடும்பத்தை குறிக்கும் 2ஆம் அதிபதியின் நல்ல நிலை மற்றும் ராகு கேது போன்ற நிழல் கிரகங்களின் பிடியில் இருந்து குடும்பஸ்தானம் விடுபடுவதால் கூட்டு குடும்ப எண்ணம் மேலோங்கும். தனி குடித்தனம் வேலை காரணமாக பிரிந்து வாழ்வது அல்லது பாகப்பிரிவினை காரணமாக சிதறி கிடந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணையும் அற்புதமான காலகட்டம் இது. நீண்ட காலமாக பேசாமல் இருந்த பங்காளி பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். குடும்பத்தில் நடக்கும் சுப காரியங்களை முன்னிட்டு அனைத்து உறவினர்களும் ஒரே இடத்தில் கூடி பேசி மகிழும் வாய்ப்பு உருவாகும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறிய அளவிலான வேறுபாடுகளையும் மறந்து ஒன்றிணைவாங்க. பண்டிகைகள் மற்றும் கோவில் திருவிழாக்கள்ல ஒட்டுமொத்த குடும்பமா பங்கேற்று மகிழ்வீங்க. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது பல குடும்ப உறுப்பினர்களோட பல்வேறு கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு வலுவான அரணாவே உங்கள் குடும்பம் சமூகத்துல தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறது. அது நீங்க குடும்பத்தில் நடக்கிற சுப காரியங்களை முன்னிட்டு அனைத்து உறவினர்களையும் ஒரே இடத்துல கூடி பேசி மகிழுகிற வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளோட எதிர்காலம் நலன் கருதி கணவன் மனைவிக்குரிய இந்த சிறிய அளவிலான பிரச்சனைகள், வேறுபாடுகள் அதெல்லாம் மறந்து ஒன்றிணைவீங்க. பண்டிகை மற்றும் கோவில் திருவிழாக்களை ஒட்டுமொத்த குடும்பமா பங்கேற்று மகிழ போறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். லக்னாதிபதி சுக்கிரனின் பலம் மற்றும் தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்தின் அதிபதியின் சுப பார்வை காரணமா தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி உச்சத்தை எட்டும். உங்களை சுற்றி இருந்த இருள் விலகி மனசுல ஒரு தெளிவான ஒளி பிறக்கும். என்னால் முடியுமா என்ற தயக்கங்கள் முற்று பெற்று என்னால் முடியும் என்ற அசாதாரணமான தன்னம்பிக்கை பிறக்கப் போகிறது. மற்றவர்கள் உங்களை குறை கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் இலக்கை நோக்கி துணிச்சலாக நடை போடுவீங்க. புதிய திறன்களை கற்றுக்கொள்வீங்க. சவாலான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது போன்ற விஷயங்கள்ல அதிக ஆர்வம் காட்டுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படுவதால் மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரு புதிய தெம்பு உங்களுக்கு கிடைக்கும். தோல்விகளை கண்டு தோலாம அவற்றை வெற்றிக்கான படிக்கட்டாவே மாற்றும் மனப்பழக்கம் உங்களுக்கு வரப்போகின்றது. அது நீங்க புதிய திறன்கள் கற்றுக்கொள்வது, சவாலான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது போன்ற விஷயங்களை அதிகம் ஆர்வம் காட்ட போறீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படுவதால் மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரு புதிய தெம்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குடித்தனம் வேலை காரணமாக பிரிந்து வாழ்வது அல்லது பாகப்பிரிவினை காரணமாக சிதறி கிடந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணையும் அற்புதமான காலகட்டம் இது. நீண்ட காலமாக பேசாமல் இருந்த பங்காளி பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். குடும்பத்தில் நடக்கும் சுப காரியங்களை முன்னிட்டு
அனைத்து உறவினர்களும் ஒரே இடத்தில் கூடி பேசி மகிழும் வாய்ப்பு உருவாகும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறிய அளவிலான வேறுபாடுகளையும் மறந்து ஒன்றிணைவாங்க. பண்டிகைகள் மற்றும் கோவில் திருவிழாக்கள்ல ஒட்டுமொத்த குடும்பமா பங்கேற்று மகிழ்வீங்க. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது பல குடும்ப உறுப்பினர்களோட பல்வேறு கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு வலுவான அரணாவே உங்கள் குடும்பம் சமூகத்துல தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறது. அது நீங்க குடும்பத்துல நடக்கிற சுப காரியங்களை முன்னிட்டு அனைத்து உறவினர்களையும் ஒரே இடத்துல கூடி பேசி மகிழுகிற வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளோட எதிர்காலம் நலன் கருதி கணவன் மனைவிக்குரிய இந்த சிறிய அளவிலான பிரச்சனைகள், வேறுபாடுகள் அதெல்லாம் மறந்து ஒன்றிணைவீங்க. பண்டிகை மற்றும் கோவில் திருவிழாக்களை ஒட்டுமொத்த குடும்பமா பங்கேற்று மகிழ போறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். லக்னாதிபதி சுக்கிரனின் பலம் மற்றும் தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்தின் அதிபதியின் சுப பார்வை காரணமா தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி உச்சத்தை எட்டும். உங்களை சுற்றி இருந்த இருள் விலகி மனசுல ஒரு தெளிவான ஒளி பிறக்கும். என்னால் முடியுமா என்ற தயக்கங்கள் முற்று பெற்று என்னால் முடியும் என்ற அசாதாரணமான தன்னம்பிக்கை பிறக்கப் போகிறது.